கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாடி ஜீவன் இருந்துச்சாம். He had life inside of him and that life manifested as the light. அது மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவன், அந்த உயிர், அந்த மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனங்களே, இந்த அற்புதமான வசனம் சொல்லுகிற ஒரு ரகசியம் என்னவென்றால், நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் நமக்கு இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சம் என்றால் நம்மளால் எதிர்காலத்தை தரிசிக்க முடிகிறது, தேவ சித்தத்தை உணர முடிகிறது, தேவனுடைய பிரமாணங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. முன்னொரு நாட்களில், ஆதி காலங்களில் இந்த வேதாகமம் எல்லார் கையிலையும் ஒன்றும் இருக்காது. ஆசாரியர்களுடைய கையில் இருக்கும். ஒரு நபர் வாசிப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற வெளிச்சம் நம்ம கூட இருக்கிறார். எந்த நேரத்திலையும் அவர் நம்மளோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சியில் ஒரு அருமையான ஊழியர் வடநாட்டில் ஊழியத்துக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு மாடியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது படிக்கட்டு இல்லாத ஒரு இடத்துல கால் வைத்து கீழே விழுந்து விட்டாராம். அப்படி கீழே விழுந்து கிடக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருந்து அவர் இருக்கிறதோ 2500 கிலோமீட்டர் தாண்டி. அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது. யாருன்னு ஃபோன் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி. அப்போ இவர் மேலேருந்து கீழே விழுந்ததில் காலெல்லாம் உடஞ்சி போய் இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் இருக்கும் பொழுது அவர் உள்ளமெல்லாம் நடுங்கி கொண்டு இருக்கிறது. அவர் ஒரு டாக்டரும் கூட, அவருடைய ஊழியத்தையும் செய்கிறார். அப்போ அவர் எலும்பி நின்னா எலும்பெல்லாம் டிஸ்லோகேட் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி எலும்பாமல் அப்படி படுத்தே கிடக்கிறார். அப்போ அந்த செல்ஃபோனில் காலை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க கேட்குறாங்க, ஐயா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் கீழே விழுந்துருக்கிறார். ஆனால் அதை கீழே விழுந்துருக்குன்னு சொல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி நான் ஒரு பாம்பை பார்த்தேன், அந்த பாம்பு உங்களை கொத்த வருகிற மாதிரி பார்த்தேன். நான் உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பாம்பு உங்கள் காலை கவியது. உடனே நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாம்பும் அப்படியே செத்து கீழே விழுந்தது. அதனால தான் உங்களுக்கு அடித்தேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் கால் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த ஐயாவுக்கு ஷாக் ஆகிட்டே, அப்பா நம்ம காலை அப்போ ஏதோ ஒரு சாத்தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்னை அட்டாக் பண்ணியிருக்கான். அதை அந்த தாயாருக்கு ஆண்டு ஜெபிக்க வைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இப்போ அந்த சர்ப்பம் செத்துட்டு நம்மளை தாக்குனா, ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. எப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய கைகளில் ஒரு விரியன் பாம்பு கவி தொங்கினது, ஆனால் பவுல் அப்போஸ்தலன் மறிக்கவே இல்லை. அதே போல் ஊழிய பயணங்களில் சத்துரு என்ன செய்வான், எலும்பி யுத்தம் பண்ணுவான். ஆனால் அவனால் ஜெயிக்க முடியலை. உடனே என்ன ஆகிவிட்டது, எலும்பி நின்னார், தைரியமாக திரும்பி ஊழியங்களை செய்தார். பிறகு அவருடைய நாட்டுக்கு வந்த பிறகு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா விழுந்தது உயரமான இடத்துலேருந்து விழுந்தார். தேவ ஜனங்களை இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஆவியானவர் வரப்போகிறத நமக்கு தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பிகாஸ் we are having a lightful life. நமக்கு வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, தரிசனங்கள் கிடைக்கிறது, சொப்பனங்கள் கிடைக்கிறது. எப்படி இது நடந்தது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது நமக்கு ஒளியாக இருக்கிறது. தேவச்சனமே, அதனால் உங்கள் ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஜெபிங்க. ஒரு 3 நாள் உபாசம் போடுங்க, இல்லை ஒரு அரை நேரம் உபாசம் போடுங்க. நான் ஒரு சுகர் பேஷண்ட், நான் ஒரு பிபி பேஷண்ட், எனக்கு ரொம்ப பிபி கூடும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்படுறீங்களா? லோ சுகர் இருக்குது, லோ பிபி இருக்குது, ஹை சுகர் இருக்குது, ஹை பிபி இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் உடல்நிலையை குறித்து கவலைப்படுறீங்கன்னா ஒரு ஹாஃப் டைம் ஃபாஸ்டிங் போடுங்க. அந்த ஹாஃப் டைம் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அதில் உங்களுக்கு பெரிய ஆபத்து வராது. அந்த ஹாஃப் டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, தேவையான உணவுகளை சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வேதத்தின் அடிப்படையில் 1 நாள் ஃபுல்லாக இல்லை 3 நாள் ஃபுல்லாக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டு சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். அவருக்குள் இருந்த ஜீவன் உங்களுக்கு ஒளியாக, வெளிச்சமாக அது வருகிறத பார்ப்பீங்க. உங்கள் எதிர்காலம் தெரிகிறத பார்ப்பீர்கள். என்னுடைய தகப்பன், எங்கள் ஆண்டவரே ஊழியத்துக்கு போவ என்னை எங்கே அழைக்கிறீங்கன்னு கேட்டு 7 நாட்கள் உபாசம் இருந்து ஜெபித்தார். அந்த 7 நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் ஒரு இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு பேர் கேட்டது. அந்த கிராமத்தை பற்றி அவருக்கு தெரியாது, அவர் அங்கே போனதும் கிடையாது. உடனே இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு தேடி அலைகிறார்.
அதே போல் 3 பேரை சார்ந்த 3 கிராமம் இருக்கிறது. அப்போ அந்த உண்மையான கிராமம் எதுன்னு காத்துக்கொண்டு அந்த 3 கிராமங்களும் சென்று பார்த்து கொண்டு வருகிறார். அப்போ உண்மையான தேவன் சொன்ன கிராமம் எதுன்னு காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் அறியாமலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு அறியாத நபர் வந்து சொல்லுகிறார், இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் தேவையாக இருக்கிறாங்க, அங்கே வாரீங்களா பாஸ்டர்னு எங்கள் அப்பாவை நோக்கி கேட்குறாங்க. ஆண்டவர் அழகாக பாதையை காட்டினார். நாங்கள் அந்த கரெக்டான ஊழியங்களை செய்ய ஆண்டு உதவி செய்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டு உதவி செய்தார். தேவ ஜனங்களே, நம்ம வெளிச்சம் காண கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். காரணம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. சிலுவையில் அந்த ஜீவன் நமக்காக சிந்தப்பட்டது. இன்னைக்கு அந்த ஜீவனின் நிமித்தமாக, அந்த கிரயத்தின் நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிரயத்தின் நிமித்தமாக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்கிறது, வசனத்தின் வெளிச்சம் இருக்கிறது. தேவ ஜனங்களே, இந்த அருமையான பாக்கியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம சோர்ந்து போகும் பொழுது அந்த வெளிச்சம் குறைகிறது. ஏன்னா நமக்குள்ள இந்த வெளிச்சம் கிரியை செய்யணும்னா நம்ம விசுவாசத்தில் இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும். அதனால் இந்த அருமையான சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பு, அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் இன்னைக்கு நமக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை நம்ம பயன்படுத்தணும், இந்த ஒளியை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு வீட்டில் கரண்ட் போயிட்டுனா இன்றைக்கி இன்வெர்ட்டர் இருக்குது, ஜென்ரேட்டர் இருக்குது. இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி வீட்டில் கரண்ட் போனால் கேண்டில் யூஸ் பண்ணுறாங்க, மெழுகுவர்த்தி இருந்தால் இன்றைக்கி அந்த மெழுகுவர்த்தி இருந்தால் வீடு இருண்டு போகாது. இதே போல் தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வேத வசனம் இருக்கிறது, தேவ ஆலோசனை இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நிறைய ஊழியர்களுக்கு ஃபோன் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம், ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம், வாட்ஸ்அப்பை பார்க்காம இருக்கலாம். தேவ ஜனங்களே, நம்ம நினச்ச உடனே ஊழியர்கள் பதில் தருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது மாதிரி நடக்காமல் இருக்கலாம். நானும் இதை பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்றைக்கி நான் ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு அதை சொல்ல முடியும். நீங்கள் நினச்ச உடனே, நீங்கள் ஃபோன் பண்ண உடனேயோ இல்லை நீங்கள் மெசேஜ் போட்ட உடனேயோ ஆவியானவர் பேசுவாரான்னு கேட்டால் பேச மாட்டார். நீங்கள் ஆவியானவர் கூட ஒத்துழைப்போடு இல்லைனா, நீங்கள் ஆவியானவரோடு ஒத்து போகலைனா, நீங்கள் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கலனா, தேவ ஜனங்களே, உங்களுக்கு யார் மூலமாகவும் சத்தம் வராதபடி தடை இருக்கும். அதனால் ஒரு ஊழியரை உங்கள் தலையில் கை வைத்தாலும் நீங்கள் உங்களை வந்து ஆவியானவரோடு உறவாட சொல்லுவாங்க, பேச சொல்லுவாங்க, நீங்கள் துதிக்க சொல்லுவாங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க சொல்லுவாங்க. காரணம், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு காரணம், உங்கள் இருதயத்தில் சோர்வு இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கிடணும். டிப்ரெஸ்டு பீப்புளை ஆண்டவர் யூஸ் பண்ண முடியாது. சோர்ந்து போனவங்கள பயன்படுத்த முடியாது. சோர்ந்து போனவங்களுக்கு சத்துவம் கொடுப்பார், பலனை தருவார், அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துவார். நீங்கள் பலன் அடையலைன்னா உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் தாமதமாயிரும். அதனால தான் இந்த அதிகாலையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். எந்த விதத்துலையும் சோர்ந்து போயிடாதீங்க, எந்த விதத்துலையும் தளர்ந்து போயிடாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. எப்பொழுதும் திறந்திருக்கிற ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிச்சம் நமக்காக காத்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் அன்றைக்கு செல்லுங்க. அந்த வெளிச்சம் உங்களை நடத்தும், அந்த வெளிச்சம் வாழ வைக்கும். ஆம் தேவ ஜனங்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்த விரும்புகிறார். அவருடைய வெளிச்சம் உங்களை நடத்த விரும்புகிறது. பவுல் அந்த ஒளியை கண்டார். அவருக்குள்ள இருந்த ஜீவன் ஒளியாக பவுலின் மேல் பட்டது. வாழ்க்கை மாறினது. When the light touched him, Jesus himself touched. அந்த வெளிச்சம் தொடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தொட்டார். சூரியனில் இருந்து வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் சூரியனாகவே இருக்கிறது. ஏன்னா சூரியனில் இருந்து தான் அது புறப்பட்டு வருகிறது. இதே போல் அவரிடத்திலிருந்து வெளிச்சம் வருகிறது. அது வெளிச்சம் என்று சொல்லுகிறத காட்டிலும் இயேசுவே வெளிச்சமாக இருக்கிறார். God himself light. He is light. நானே ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, அந்த ஒளி நமக்கு இன்றைக்கி இருக்கிறது. ஒளிமயமான தேவனை பலர் தரிசித்திருக்கிறார்கள், தேவ மனிதர்கள் தரிசித்திருக்கிறார்கள். ஸோ அவருடைய ஒளி நம்மளை நடத்தும், நமக்கு பாதை காட்டும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. பவுல் சொன்னார், சொல்லும் அடியேன் செய்கிறேன். ஆண்டவரே, நீர் யார், நான் என்ன செய்யணும்னு கேட்டார். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு தேவஜனங்களும், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. பவுல் சொன்னது போல் நம்மளையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நம்மளை நடத்துவார். ஊழியர்கள் எனக்கு ரிசல்ட் கொடுக்கல, பேசலை, எனக்கு ரிப்ளை கொடுக்கல, எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணல, இந்த மாதிரி எந்த விஷயத்தினாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் அந்த ஊழியர்கள்ட்ட, இந்த தாயார்கிட்ட பேசு, இந்த சகோதரன்கிட்ட பேசுன்னு இடைப்பட்டாங்கன்னா உடனடியாக ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ரிப்ளையாவது போடுவாங்க. பட் அவர்கள் இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்தலைன்னா நீங்கள் ஜெபிக்க தான் செய்யணும். யார் எனக்கு ஜெபிக்க வரல, யார் என் வீட்டு விசிட்டிங் வரல, கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்த மனுஷனையும் கண்டு நீங்கள் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற நேரத்தில் எல்லாருக்கும் ஆண்டு காகங்களை அனுப்புவார், நடத்துவார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்குறாங்களோ முகங்கள் பிரகாசம் அடையட்டும்,
வற்றாத ஜீவ நதி அவர்களுக்குள்ள உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் அவர்களை நடத்தட்டும். அந்த வெளிச்சத்தின் மகிமை அவர்களை மூடி அவர்கள் முகங்களிலிருந்து வெளிச்சம் பிறருக்கு செல்லட்டும். மோசேயினுடைய முகத்திலிருந்து வெளிச்சம் கடந்து வந்ததை முக்காடிட்டு மூடினார்களே, அதை காட்டிலும் மகிமையான வெளிச்சம் இந்த ஜனங்களுடைய இருதயங்களில் இருந்து அநேகருக்கு பாயட்டும், அநேகருக்கு வழிகாட்டட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவோடு உங்களை சந்திக்கலாம். நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்கள். ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனல்லையும் இணைஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் உங்களை சந்திக்கலாம். ஆமேன்.